தம்பி தம்பி வந்தீங்க, சாப்பிட்டீங்க, ஓடுனீங்க, இப்போ நாய்க்குட்டி மாதிரி தூங்குறீங்க. யார் பண்ணி எதுக்கு வந்த? என் பேர் கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். உன்னையே யாரும் தெரியாது, இல்லை உங்க அப்பா கதை வரையா? நீ எதுக்கு வந்த அதை சொல்றா. ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் குரு. எஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டது ஜிகே ரியாக்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி இது என்னோடய முதல் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தோன்ற நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசையாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஜேகே தமிழ் மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசையாகுது. ஸோ அது பண்ணும்போது என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. சரி, ஓகேங்களா. இப்போது வந்துட்டு ஒரு சில ரியாக்ஸ் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் மீனிங்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் எடிட்டர் எடுத்து வச்சுருக்காப்புல அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. அப்படிலாம் எவனுமே கிடையாது, கேமராமேன் மட்டும்தான் இருக்காப்புல. சரி, எடிட்டிங்கில் நாமளே தான் பார்த்துக்கணும். சரி, ஒத்துக்கிறேன், அவன் தான் பண்ணுவான், நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலாக சில் அண்ட் ரிலாக்ஸாக ஹேவிங் சம் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆரம்பிப்போம். பேசிக்கலாம் நண்பர்களே, எனக்கு வந்து இந்த பூனை ரீல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ அடுத்ததாக ஒரு பூனை ரீல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாரேன், நாம அடிக்குது பூனை. சரி பண்ணுதே சொல்லிட்டு அடி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எந்த நாகரிக கல்லர் தடுத்தது ஆவுனா அந்த ஜிஞ்சர் கேட் தான் செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ அவன் ஃப்ரேம்ல இல்லாத ஒருத்தனை வந்துட்டு படம் நடிச்சிங்கன்னா என்னடா பண்ணுவான், பாவண்டா அவன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு இருந்தாலும் அந்த பூனை ரொம்ப பாவங்க. இட்ஸ் லிட்ரலி மீ ப்ரோ. எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. No words. Crying is only coming. I will go alone and cry. Bye. That much long I have to go alone only. 1000 kilometers. I will cry while going in the bus. Get out! போலீஸ் என்ன பரமசிவம் எப்படி இருக்க? எனக்குன்னே வருவீங்களாடா? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஒண்ணு ஆகலையோ, இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? யாரா கை தந்தது? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். இவன் இடிச்சது அதை எடுத்துட்டு போனது கூட பிரச்சனை இல்லை, அந்த இன்னொரு கார் அதை வச்சு கொண்டு வந்தான். இட்ஸ் நைஸ் ஒன். லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. ரொம்ப அந்த பையன் அவன் பாட்டு சேவனே தான் உட்காந்துட்டு இருந்தான். இவங்க தான் பின்னாடி பார்த்து வரணும், ஏற்றி விட்டாங்க. சரி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாண்ட் பிட்வீன் மீ அண்ட் மிமாம். ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், செமத்தி அடி ஒன்றுக்கும். தன் மண்டை கலங்கிய தருணம். ரொம்ப கஷ்டம்.
சோலி முடிச்சு. மீ அப்பா டேட் சொல்லு இந்த செமஸ்டர்லேயும் அரியர்ப்பா. ஓகே ரொம்ப கஷ்டம் ஐயா. அரியர் வச்சுட்டா ஆளா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. மை பேரண்ட்ஸ் 1 ஹவராக கால் பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை லவ் பண்ணுறானோ. மீன்வெல் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக என் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு நடக்கும். நாங்கள் உட்காந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். எல்லா விதமான விஷயங்களும் பேசுவோம். சினிமாவை பற்றி பேசுவோம், மியூசிக்கை பற்றி பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம். அப்போ இது நடக்கும். ஹலோ ஜாக்கி, உனக்கு என்ன வேணும்? யானைக்கு மூக்கு வேத்துருச்சுன்னா அது எப்படி துடைக்கணும் சொல்லு. என்ன உளற? சரி போனா எப்படி கொட்டாயிடும் அதையாவது நீ சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு நான் என்னடா பண்ண போறேன்? மை பிரெயின் செல்ஸ் at 2 AM. செல் 1 செல் 2. அப்படி இந்த லிஸ்ட் மலை ஏறணும்னு காட்டாம மனசை கொஞ்சம் காட்டாம அந்த லிஸ்ட்லயே ஆட் பண்ணிக்கோங்க. Me and my mom in kitchen when guest come over. பாப்பா பேசிட்டு இந்த மாதிரி நான் பல தடவை அடி வாங்கியிருக்கேன். அதாவது எப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டு பத்திரிக்கைக்கு வருவாங்க. எங்கள் அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கையில் காசை கொடுத்துட்டு, தம்பி போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வர்றது என்னமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருவீங்களுக்கு. ஆனால் இவங்க அப்போ தான் கையில் காசு கொடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வாப்பா அப்படின்பாங்க. நான் அப்போ போய் ஜூஸை வாங்கிட்டு வருவேன். என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நடந்து வருவேன். ஜூஸை வீட்டுக்குள்ளே போய் கொடுப்பேன். கொடுத்தோடனே எங்கள் அம்மா பலார்னு நினைவாங்க. கூலிங்கெல்லாம் உன்னால் வாங்கிட்டு வர முடியாதா, இப்போ நான் எப்படி இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்குன்னு திரும்ப பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அது வேற கதை. அதனால் வந்துட்டு நிறைய அடி வாங்கியிருக்கேன். நல்ல பாட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஜாக்கி சேனோட எண்ட் கிரெடிட்ஸ்க்காகவே ஜாக்கி சேனல் உட்காந்து பார்க்கலாம். வெளியே ஐஸ் வண்டி இருந்திருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு நம்மகிட்ட என்னையே கோத்து விடுறா. வெளியே ஐஸ் வண்டி வந்துருக்குமா? அண்ணா ஓடுறா. லிட்ரலி எந்த விஷயத்துக்கு வந்து என் தம்பியை கோத்து விட்டுருவேன். அந்த நாய் அடி வாங்கிட்டு வரோம். ஒருவேளை அவன் சக்ஸஸ் ஆகிட்டானா, மம்மி அவனை மட்டும் விட்டேன், என்னைய விட மாட்டியா, அவளை விட்டுருக்கல எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஃபன். ஆனால் அவ்வளோதான், மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா போயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இட்ஸ் கால்ட் அஸ் ஜிகே ரியாக்ஸ். இனிமேல் சொல்லி பழகணும். ஜிகே ரியாக்ஸை சொல்லி தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அதெல்லாம் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு செம்மையான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃபோக்ஸ்.